மினாசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரோதோரி ஜாப்பனீஸ் ஃபார் லைஃப் இன் ஜப்பான் அப்படிங்கிற புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் தான். இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கியோஷிட்சுனோ நிஹோங்கோ. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இரோதோரி வந்துட்டு மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்ணுறது டே டு டே கம்யூனிகேஷன், அதாவது ஸ்பீக்கிங்கில் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த லெசனில் கியோஷிட்சுனோ நிஹோங்கோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுற ஜாப்பனீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஷுசெக்கிவோ தொரிமாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷுசெக்கி அப்படின்னா அட்டண்டன்ஸ்னு அர்த்தம், தொரிமாஸ் அப்படின்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்ப என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ கேளுங்க. 出席を取ります。トンさん。はい。マルシアさん。はい。ஸோ என்ன சொல்கிறாங்க, இவங்க சென்ஸே 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஷுசெக்கிவோ தொரிமாஸ் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் அட்டண்டன்ஸ். அதிலே கொடுத்துருக்கு உங்களுக்கு, இங்கே ட்ரான்ஸ்லிட்ரேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வாசிக்கிறாங்க. தோன்சான் அப்படிங்கிறவர் இவர். சார் என்ன சொல்கிறாரு, ஹாய், நம்ம ப்ரெசன்ட் மேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட். மர்ஷியாசான் அப்படிங்கிறவங்களுக்கு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் என்ன பார்க்குறோன்னா ஹஜிமே மாஷோ அப்படின்னு இருக்கு. 始めましょう。休みましょう。終わりましょう。 ஹஜிமே மாஷோ அப்படின்னா என்னென்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கலாம், கிளாஸ் முடிக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஜாப்பனீஸ் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரேசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்குற அந்த டைம் டேபிள் பார்ப்போம். ஒரு நாளில் எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஜூகியோ அப்படின்னா என்ன, கிளாஸ்னு அர்த்தம். யசுமிஜிக்கான்னா பிரேக்குன்னு அர்த்தம். ஸோ கிளாஸ் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, ஜூகியோ. ஸோ கிளாஸு பிரேக்கு அப்புறம் கிளாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சென்சே என்ன சொல்கிறாங்க, ஜூகியோ ஓ ஹஜிமே மாஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பிக்கலாம், கிளாஸை ஆரம்பிக்கலாம். ஸோ யசுமிஜிக்கானோ தொக்கி, அதாவது பிரேக் டைமில் என்ன சொல்கிறாங்க, யசுமி மாஷோ லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேபி 15 minutes. அடுத்தது என்ன, கிளாஸ் முடியும் பொழுது என்ன சொல்கிறாங்க, ஓவாரி மாஷோனா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஹஜிமே மாஸ், யசுமி மாஸ், ஓவாரி மாஸ் அப்படிங்கிறது 3 வெர்பு. மீனிங் என்ன, ஹஜிமே மாஸ்னா ஸ்டார்ட்னு அர்த்தம், யசுமி மாஸ்னா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம், ஓவாரி மாசு அப்படின்னா ஃபினிஷ்னு அர்த்தம். ஸோ இதில் இரோதோரியில் உங்களுக்கு மெயினாக கான்வர்சேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல டைரெக்டாக ஹஜிமே மாஷோ, யசுமி மாஷோ, ஓவாரி மாஷோ அப்படின்னு பேசுகிற டைப் ஃப்ரேஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரோதோரி ஸ்டார்டர் வொக்காபுலரி லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. அந்த லிஸ்ட்டுடைய லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வொக்காபுலரி லிஸ்ட்டில் உள்ள அந்த ஃபஸ்ட் லெசனுடைய வொக்காபுலரியை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நினைவுபடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் என்ன இருக்குது, ஹாய் இஏ. இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய்னா ஆமான்னு அர்த்தம், இஏ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், சென்சே என்ன கேட்குறாங்க, ஆடியோ கேட்கலாம் ஃபஸ்ட்டு. できましたか？はい。いえ、まだです。 தெக்கிமாஷ்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெக்கிமாஷ்தாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடி ஆயிடுச்சான்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது. முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சென்சே. அதுக்கு தோன்சான் என்ன சொல்கிறாரு, ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாய்னா என்ன அர்த்தம், முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம், எஸ் அப்படின்னு அர்த்தம். ஈயே மாதாதஸ்னா இல்லை இன்னும் முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம், ஃபோர்த்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஒரு கிளாஸ் நடக்குது அப்படிங்கும் போது சென்சே நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆடியோவில் கேளுங்க. A、聞いてください。 B、言ってください。 C、見てください。 D、3ページを見てください。 E、ペアで話してください。
F、読んでください。 G、書いてください。 H、見せてください。 I、来てください。இப்போ நம்ம தமிழ் மீனிங்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? கீத்தே குதாசாய்ன்னு சொல்கிறாங்க. கீத்தே குதாசாய் அப்படின்னா கேளுங்க அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். ஓகே, நான் சொல்கிறத கேளுங்க, அந்த கேளுங்க, ப்ளீஸ் லிசன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன? இத்தே குதாசாய். இத்தே குதாசாய் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மீத்தே குதாசாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்கன்னு அர்த்தம். ஸோ குதாசாய் அப்படிங்கிறது ரெக்வெஸ்ட் பண்ணுற ஒரு, இதை நீங்கள் பண்ணுங்க, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இன்னொருத்தங்க கிட்ட கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அரே குதாசாய், கொரே குதாசாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிக் ஜாப்பனீஸ் கான்வர்சேஷன் லேர்ன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ குதாசாய் அப்படிங்கிறது கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வந்துட்டு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆக்ஷனோட சேர்த்து வருது இல்லையா? மீத்தே குதாசாய் அப்படின்னா பார்க்குறது, குதாசாய் அப்படிங்கும் போது பாருங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துட்டு வருது. ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம்? சாம் பேஜியோ மீத்தே குதாசாய், தேர்ட் பேஜை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பியாதே ஹனாஷ்தே குதாசாய் அப்படின்னா, பியா அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ட் பேர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுங்க அப்படின்னு அர்த்தம். யோந்தே குதாசாய், வாசிங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்பு உடைய மீனிங் எல்லாமே வந்துட்டு வெக்காபுலரி லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி அதை செக் பண்ணி பாருங்கள். கைத்தே குதாசாய்னா என்ன? எழுதுங்கன்னு அர்த்தம். மீசேத்தே குதாசாய், காமிங்க. ஓகே, கித்தே குதாசாய் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த லெசனுடைய ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். 5th ஒன், ஷிட்சுமோங்க அரிமாஸ். அதாவது நம்ம கிளாஸ் நடக்கும் போது டவுட் இருந்தால் கேட்போம் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் இந்த 5th பார்ட்டில் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆடியோ கேளுங்க. 先生、質問があります。すみません。トイレに行ってもいいですか？ ஸோ ஃபஸ்ட்டு மருஷியா சான் என்ன சொல்கிறாங்க? சென்சே ஷிட்சுமோங்க அரிமாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சென்சே, ஐ ஹாவ் அ கொஷின். எனக்கு வந்து ஒரு கொஷின் இருக்குது, நான் கொஷின் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஷிட்சுமோங்க அரிமாஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கொஷின் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பிரேக் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு சென்சே கிட்ட கேட்கலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, சுமிமாசென். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? சுமிமாசென்னு சொல்கிறாங்க. சுமிமாசென்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தோயிரேனி இத்தேமோ ஈதேஸ்கா. ஸோ தோயிரேனி இத்தேமோ ஈதேஸ்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ மே ஐ யூஸ் த பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் டாய்லெட் போகலாமா அப்படின்னு வந்துட்டு உங்கள் சென்சே கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு சொன்னாலும் சாப்டர் 00, அதாவது பிஃபோர் கோயிங் இன் டு த மெயின் பார்ட் ஆஃப் த புக். இது வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் நீங்கள் டவுட் கேட்குறப்ப என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மிக்க நன்றி.